பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நடுவில் மாவட்டம், நகரம், ஒன்றியம்னு இருக்கிறவர்கள், அப்புறம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், இப்படி வெவ்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏராளமானவர்களுடைய கருத்தைத்தான் திரு செங்கோட்டையன் பிரதிபலித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வி என்பது அதிமுகவுக்குள் பலத்த அதிர்வலைகளை தோற்றுவித்தது. இந்த மாதிரி தோத்துட்டோம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4 பேர் ஜெயித்த சூழல் உண்டு. அது ஒரு பெரும் தோல்வி தான். 234 இடங்களில் 4 இடம் தான் ஜெயிச்சதுன்னு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த இடமும் போச்சுன்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. செல்வி ஜெயலலிதா 38 இடத்துல ஜெயிச்சு காமிச்ச நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அதிமுக 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போனது. பாரதிய ஜனதா கூட்டணி 2வது இடத்துக்கு வந்தது. அதிமுக 3வது இடத்துக்கு போனது என்பது முதல் முறை 2024 தான் நடந்தது. அது மட்டும் இல்லை, 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. இது அதிமுக மத்தியில், அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய பரவலான நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கவலையை தோற்றுவித்தது. ஏனென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரப்போவது 2026 சட்டசபை தேர்தல். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு 15-20 இடங்களில் ஜெயித்திருக்கலாம் என்பது பலரது பார்வையாக இருந்தது. திரு SP வேலுமணி ஒரு படி மேலே போய் 30 தொகுதிகளில் நாங்கள் ஜெயித்திருப்போம் என்று கூறினார். அப்போ நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவோடு ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்கிற ஒரு சிந்தனை வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கூட திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி வந்தார்? 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, 2029 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. எந்த அடிப்படையில் அப்படி சொன்னார்? எல்லோரையும் கலந்து பேசினாரா? ஒரு பொதுக்குழு மாதிரி ஒரு பெரிய அமைப்பு கூடி அந்த முடிவை எடுத்ததா? இதெல்லாம் நிறைய கேள்விகள். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை. எதேச்சதிகாரமான பதில் தரப்படுகிறது. அது எங்கள் கட்சி விவகாரம், எங்கள் பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார். தலையாட்டி பொம்மைகளா நீங்கள் எல்லாம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே அதன் பிறகு அப்படி சொன்னவர் தன்னுடைய நிலையில் இருந்து ஏன் இறங்கி வந்தார்? அதற்கும் பொது வெளியில் பதில் கிடையாது. 2026 பாஜகவோடு உறவில்லை, 2029 பாஜகவோடு உறவில்லை. பிறகு ஏன் அதிலிருந்து இறங்கி வந்தீர்கள்? ஏன் டெல்லிக்கு ஓடினீர்கள்? அந்த கேள்விக்கு விடை உண்டா? கட்சிக்குள் விடை சொன்னீர்களா?